நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, சம்போ சிவ சதா சிவ நம சிவாய வாழ்க. சிவன் இந்த உலகத்தை ஆள்பவன். எங்கோ எத்தனையோ நாடுகளிலே பார்க்கின்றோம். தொல்லியல் துறை அங்கே ஆய்வு மேற்கொள்ளும் போது, அந்த நாட்டினுடைய தொல்லியல் துறை ஆய்வு மேற்கொள்ளும் போது ஏதோ ஒரு இடத்திலே எப்படியோ ஒரு சிவன் கோவில் கிடைக்கின்றது, சிவலிங்கம் கிடைக்கின்றது. ஆக உலகமெல்லாம் சிவன் வழிபாடு இருந்திருக்கின்றது என்பதற்கு இவையெல்லாம் நமக்கு சான்று. அதனால்தான் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சிவபெருமானை பாடுகின்றார்கள். அவர் இந்தியாவுக்கு மட்டும் சொந்தமல்ல, உலகமெங்கும் சொந்தம். உலகம் யாவும் சிவமயம், உள்ளம் தானே அம்பலம். உலகம் முழுவதும் இருக்கின்ற சிவபெருமானுக்கு நம்முடைய உள்ளம் ஆலயம். இந்த ஆலயங்களை பற்றித்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவ்வப்போது இந்த பாடல் பெற்ற ஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஆன்மீக நிகழ்விலே. அந்த வகையில் இன்றைய நாளிலே ஒரு அருமையான திருக்கோவிலை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த கோவில் எங்கு இருக்கின்றது என்றால் குத்தாலத்திலே இருக்கின்றது. இந்த குத்தாலம் என்பது நீங்கள் நினைப்பது போல் திருநெல்வேலி குத்தாலம் அல்ல, அது குற்றாலம். இது குத்தாலம். இது கும்பகோணத்திலிருந்து இந்த பாபநாசம் செல்கின்ற மார்க்கத்திலே இருக்கின்றது. திருஞான சம்பந்த சுவாமிகள் 3ஆம் திருமுறையிலே 90வது பதிகமாக அருளி செய்த அற்புதமான ஒரு பாடல். என்ன பாடல் என்றால், திருத்துருத்தியும் திருவேலிக்குடியும் திருமுறை பதிகம் ஓங்கி மேல் ஒளிதரும் என அற்புதமான ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். திருத்துருத்தி குத்தாலம் உத்தவேதீஸ்வரர் கோயில். சம்பந்தர், அப்பர், சுந்தரர் 3 பேரும் பாடியிருக்கின்ற அற்புதமான கோவில். அப்போது பார்த்து கொள்ளுங்கள் எவ்வளவு பழமையான கோவில் என்று. 3 பாடப்பெற்ற ஸ்தலம் என்பது குறிப்பிட்ட ஸ்தலங்கள் தான். அந்த வகையிலே முக்கியமான தலம் இந்த தலம். தேவார பாடல் பெற்ற தலங்களிலே, காவிரி தென்கரை தலங்களிலே 37வது சிவத்தலமாக அமைந்திருக்கின்றது இந்த தலம். மயிலாடுதுறை மாவட்டத்திலே அமைந்திருக்கின்றது. சுந்தரருக்கு உண்டான நோய் இத்தல தீர்த்தத்திலே நீராடி நீங்கியது என்பது நம்முடைய நம்பிக்கை, ஐதீகம். மக்கள் பேச்சு வழக்கிலே குத்தாலம் என்று இந்த ஆலயம் வழங்கப்படுகின்றது. மயிலாடுதுறை கும்பகோணம் மார்க்கத்திலே தஞ்சாவூர், மயிலாடுதுறை என முக்கிய நகரங்களிலே இருந்து இத்தலத்திற்கு மிக எளிதாக பேருந்திலே செல்லலாம்.